ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கா? அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 40 வயசுக்கு மேலே என்னென்ன ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும், எடுத்துக்கக்கூடாது, என்ன டைமில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன, அதை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. க்ரீன் டீ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒன்றா தாங்க இருக்கும். ஆனால் க்ரீன் டீயில் இவ்வளோ நன்மைகள் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு யாருக்குமே தெரியாது. க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக இருக்க வச்சிருக்க உதவுதுங்க. இது பார்த்திங்கன்னா இது குடிக்கிறதுனால உடல் எடையை குறைக்க உதவுது, வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்த உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை காக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த க்ரீன் டீ நமக்கு பயன்படுது. க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய கேட்டசின்கள் பார்த்தீங்கன்னா கொழுப்பை எரித்து மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்ட கொழுப்பை பார்த்தீங்கன்னா குறைச்சி இரத்த அழுத்தத்தை நீக்கி இதய நோய் அபாயத்தையும் குறைக்க உதவுவதாக ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய காஃபின் மற்றும் எல்தியானைன் பார்த்திங்கன்னா மூளை செயல்பாட்டை மேம்படுத்தி விழிப்புணர்வையும் கவனத்தையும் நம்ம உடம்புல அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் பார்த்திங்கன்னா செல்களை பாதுகாத்து புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க. இந்த ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் பார்த்திங்கன்னா பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுனால இந்த க்ரீன் டீ நம்ம உடம்புக்கு மிக மிக நல்லது. இந்த க்ரீன் டீயோட எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கும்போது உடலுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. மீன் பார்த்திங்கன்னா உயர்தர புரதம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டு இருப்பதனால இது சிறந்த உணவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது இருக்கக்கூடிய வைட்டமின் டி, அயோடின் மற்றும் செலினியன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாகவும், மூளை செயல்பாடு அதிகமாகவும், கண் பார்வை திறன் அதிகமாகவும், தோல் பொலிவு மற்றும் வலுவான எலும்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மனசோர்வை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உடல் எடையை குறைத்து மாரடைப்பு அபாயத்தையும் குறைக்குதாங்க இந்த மீன் சாப்பிட்றதுனால. மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பார்த்திங்கன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பார்த்திங்கன்னா மூளையோட செயல்பாட்டை அதிகரித்து ஞாபக சக்தியையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. விழித்திரை பார்த்திங்கன்னா அதனுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த மீன் மிக ஒரு முக்கிய காரணியாகவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா தசை வளர்ச்சி மற்றும் உடலின் சீரான செயல்பாட்டிற்கு தேவையான அத்தியாவசிய புரத சத்து மீனில் அதிகமாகவே இருக்குங்க. வைட்டமின் டி சத்து எலும்புகளை வலுவாக்குது, அது பார்த்திங்கன்னா இந்த மீனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செலினியம், ஜிங்க் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட பல புரதங்களும் ஊட்டச்சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குங்க. வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மனசோர்வு, மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தையும் தடுக்கும் ஆற்றல் இந்த மீனுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மீனில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சருமத்தை வளர்ச்சி அடையாமல் பாதுகாத்து பளபளப்பாக வைக்க உதவுது.
அடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முட்டையின் வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா கொழுப்பு இல்லாததாக இருக்குங்க. மிக உயர்ந்த தரமான புரதம் அதில் அதிகமாகவே இருக்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான உணவாகவே இருக்குங்க. நம்மளுடைய உடல் எடையை குறைக்கவும் தசை வளர்ச்சிக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த வெள்ளைக்கரு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமத்தில் உள்ள எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தி சரும துளைகளை சிறியதாக்க இது உதவுதுங்க. இது பார்த்திங்கன்னா குறைந்த கலோரி மற்றும் கொழுப்புடன் உடலுக்கு தேவையான புரதத்தை அதிகமாக வழங்கக்கூடியதாக இருக்குங்க. தசை பார்த்திங்கன்னா வலிமை பெறவும் எடை மேலாண்மைக்கும் இது ஒரு சிறந்த உணவாகவே இருக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளை கருவில் பார்த்திங்கன்னா 67% ரைபோஃப்ளேவின் அதிகமாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த முட்டையோட வெள்ளை கருவில் முகத்துக்கு தடவுவது ஆயில் கண்ட்ரோல், நம்மளுடைய ஆயில் கண்ட்ரோலை குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளை கரு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகளோட அளவை குறைக்கவும் இது பயன்படுதுங்க. மஞ்சள் கருவில் கொழுப்பு இருப்பதால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் வெள்ளை கருவை மட்டுமே சாப்பிட்றதுனால உடம்புக்கு மிக மிக நல்லது. முட்டை பார்த்திங்கன்னா சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுத்தலாம், குழந்தைகளுக்கும் கூட அது இருக்கலாங்க. எனவே கவனமாக சாப்பிடுவது மிக மிக நல்லது. அடுத்ததாக நமக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரல் சாப்பிட்றதுனால உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும், அதனால் ஏற்படக்கூடிய சத்துக்கள், நமக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆட்டு ஈரல் மற்றும் கோழி ஈரல் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, வைட்டமின் B12, புரதம் மற்றும் துத்தநாகம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியமாக உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து குறைபாடு நீங்கக்கூடியதாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஈரலில் சுமார் 6 கிராம் ஹீம் இரும்பு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்கி இரத்த சோகையை குணப்படுத்த பயன்படுது. நம்மளுடைய மூளை ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த ஈரல் பயன்படுதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் B12 மற்றும் கோலின் அதிகமாக இருக்கிறதுனால நினைவாற்றல் மற்றும் மூளை செயல்பாட்டிற்கு மிக மிக நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து பார்த்தீங்கன்னா உடலுடைய தசை வளர்ச்சிக்கும் ஆற்றலுக்கும் அதிகமாக உதவுவதாக சொல்லப்படுது. கோழி ஈரல் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வை மற்றும் ஆரோக்கியமான சருமத்திற்கு இந்த ஈரல் பார்த்திங்கன்னா மிகவும் பயன்படுதுங்க. இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து பார்த்திங்கன்னா கிருமிகளுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துதாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு ஒரு அவசியமான வைட்டமின்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு, அதாவது பாதாம், வால்நட், முந்திரி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கொழுப்பு, புரதம், நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் இது மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாகவும் எடை மேலாண்மைக்கு மூளை செயல்பாடு அதிகமாக இருப்பதுக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் நீரிழிவு, அதாவது டயபெட்டிஸ் பேஷனுக்கு இந்த நட்ஸு பெரிதும் உதவுவதாக சொல்கிறாங்க. நட்ஸில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை பாதுகாக்குதுங்க. மூளை செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்துதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்நட் போன்ற நட்ஸ் பார்த்திங்கன்னா மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தி ஞாபக சக்தியையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய எடை அதிகரிக்கவும் இந்த வால்நட்ஸ் மிகவும் ஒரு பயனுள்ள உணவாகவே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து புரதம் பார்த்திங்கன்னா நீண்ட நேர பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை சீராக்க வைத்திருக்க உதவுதாங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்கனீசு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், செலினியம் மற்றும் வைட்டமின் இ இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நாம் சாப்பிட்டோம் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க இந்த நட்ஸு பெரிதும் பயன்படுறதா சொல்கிறாங்க. வைட்டமின் இ மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகள் பார்த்திங்கன்னா அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும ஆரோக்கியத்திற்கும் முடி வளர்ச்சிக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும்.
அடுத்தது சிறுதானியம் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன சத்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிறுதானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து, புரதம், கால்சியம் மற்றும் தாதுக்கள் அதிகமாகவே இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவாகவே இருக்கும். சிறுதானியம் என்னென்ன கேழ்வரகு, கம்பு, திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, சோளம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக உணவாகவே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், எடை வந்து குறைக்க உதவும், இதயம் ஆரோக்கியம் பெறவும், செரிமான பிரச்சனை, ஊட்டச்சத்து, சரும ஆரோக்கியம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன உடம்புக்கு நல்லதுன்னு பார்க்கலாங்க. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கும், ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா மூலநோய் எதிர்ப்பு சக்திக்கும் சரும பொலிவிற்கும் சிறந்த ஒரு பழமாகவே இருக்குங்க. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துது, இதயம் மற்றும் நோய், புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்குதுங்க. ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா உடல் நச்சுக்களை நீக்கி மன அழுத்தத்தை குறைத்து சிறுநீர் கற்கள் வராமல் தடுக்குதுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நன்றி.